கண்ணனுடைய பாதுகைகளை மலர் கொண்டு அர்ச்சித்து வணங்கினான். பின்னர் வசிஷ்டர் முதலானோரை நமஸ்கரித்து புறப்பட்டான். மக்கள் நாற்புறமும் சூழ்ந்து நின்று கண்ணீர் வடித்தனர். சத்ருக்னா, அன்று சித்திரக்கூட பர்வதத்தில் பாதுகைகளை பெற்றுக்கொள்ளும் போது இந்த நிபந்தனையின் பேரில்தான் பெற்றுக்கொண்டேன். இதுவரை அண்ணா வராததால் அவர்களுக்கு வனத்திலே ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்க வேண்டுமென்று தோன்றுகிறது. எங்களுக்கு பின் நீயே இந்த புவனத்தை ரட்சித்து வர வேண்டும். தந்தையின் பெயருக்கு களங்கம் ஏற்படாத வகையில் மக்களை பரிபாலித்து வர வேண்டும். ஸ்ரீராமனுக்கு சகோதரனாக பிறந்த நீ தர்ம மார்க்கத்தை விட்டு வழுவிச் செல்ல மாட்டாய் என்பது நிச்சயமே. நாளையே ஆட்களை அனுப்பி அவர்களுக்கு நேர்ந்த விபத்தை கண்டறிந்து எங்களுடைய கர்மாக்களை செய்து முடி என்றான் பரதன். அண்ணா, நீங்கள் எல்லோரும் போன பிறகு நான் மட்டும் ஏன் இருக்க வேண்டும்? உங்களோடு நானும் வந்து விடுகிறேன் என்று கதறினான் சத்ருக்னன். தம்பி, அது சரியல்ல. தசரதருடைய புத்திரர்கள் 4 மக்களை திக்கற்று தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்ற அபவாதம் சூழ்வதை விரும்புகிறாயா என்று கேட்டு மேலே அவனால் ஏதும் பேச முடியாது செய்தான் பரதன். மக்கள் ஹோ என்று அழுதனர்.